ஹாய் எவ்ரிபடி, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? உங்களை சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷம். என்ன எப்போயும் கார்டனிங்கில் தான் ஃப்ளார்ஸ் இருக்கும், இப்போ வீட்டுக்குள்ளே ஆர்டிஃபிஷியல் ஃப்ளார்ஸாக இருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லை, நமக்கு பிடிச்சமான வேலையை நம்ம க்ரியேட்டிவிட்டியில் எப்படி வேணாலும் கொண்டு வரலாம். இது என்னுடைய ஒர்க்ஸு, உங்களுக்கு ஜஸ்ட் காமிக்கிறேன். இதெல்லாம் நான் ஏற்கனவே ஒரு 2-3 வீக்ஸ் பிஃபோர் பண்ணேன். கிளிப்பு இந்த மாதிரி பாப்பாக்கலாம், அந்த மாதிரி சைடில் யூஸ் பண்ணுவோம்ல, இப்படி அந்த மாதிரி கிளிப்பு. திஸ் இஸ் ரெட் கலர். அப்புறம் இது ஒன்று சும்மா ஜஸ்ட்டு ட்ரை பண்ணது. இப்போ இன்றைக்கி என்னென்னலாம் பண்ணேன்னு பார்க்கலாம். நான் என்ன சொல்கிறேன்னா, எனக்கு ரொம்ப டைட்டு ஒர்க்குங்க, எனக்கு இதுக்கெல்லாம் நேரம் இல்லைங்க, டைமே பத்துறது இல்லைங்க அப்படின்லாம் இல்லை. நமக்கான டைமை நம்ம தான் ஏற்படுத்திக்கணும். ஒரு மூட் அவுட்டு இல்லை, நிறைய பேருக்கு நம்மளுடைய வேர்த்து தெரியாது. நம்ம யார், நம்மளுடைய தே டோன்ட் நோ அவர் வேர்த். இன்னும் ஃபேமிலியாக இருக்கலாம், நம்ம ஒர்க் பண்ணுற இடமா இருக்கலாம். அதெல்லாம் நினச்சி நம்ம கவலைப்பட்டுட்டு நம்ம டைமை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு மனசளவில் பாதிப்புகளை கொண்டு வராதபடிக்கு இந்த மாதிரியான காரியங்களை, என்னுடைய சிந்தனைகளை, பைபிள் ரீடிங், ப்ரேயர் அதெல்லாமும் ஒரு பக்கம் செய்கிறது இல்லாமல் இந்த மாதிரி ஒர்க்ஸ் என்னோடய குழந்தைகளுக்காகட்டும், எனக்காகட்டும், நாமளே நம்ம என்ன பண்ணிக்கலாம், செய்யலாம். நமக்கு தெரிஞ்சவங்க தேவைப்படுது, பிடிக்குதுன்னு கேட்டாங்கன்னா அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம், யாருக்காவது கிஃப்ட் கொடுக்கலாம். பாருங்கள், ஒன்று ஒன்று எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாம் நம்ம நேச்சராக பார்க்கும்போது சந்தோஷப்படணும். ரொம்ப உங்களுக்கே தெரியும், நம்ம வீடியோஸ்லலாம் நிறைய இந்த கார்டனிங்கில் ஃப்ளார்ஸ் எல்லாம் பார்த்துருப்போம். இந்த வெயில் காலத்தில் செடிகளை காப்பாற்றுறது ஒரு பெரிய சவால் தான். இதெல்லாமே எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உண்டு. இதெல்லாம் இங்கே பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது, பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குல்ல. உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் இப்போ உட்காந்து நான் செஞ்சிட்ருந்தேன். இப்போ என்னென்னா, நம்ம டைமை நம்ம ஒர்த்தாக மாற்றிக்கணும். மற்றவர்களுடைய பேச்சுக்கள் பாதிக்கும் தான். ஹியூமனிட்டி, நம்ம ஹியூமனில் வி ஃபீல் டிப்ரெஸ்டு அதர்ஸோட வேர்ட்ஸ்னால. அதெல்லாம் சட்டை பண்ணிக்கிட்டு அதெல்லாம் யோசிச்சுட்டே இருந்தாலும் நம்ம முடங்கி போயிடுவோம். யார் வாழ்க்கையில் தான் கஷ்டம் இல்லை, எல்லார் வாழ்க்கையிலும் கஷ்டம் இருக்குது. அந்த சவால்கள், அந்த பேச்சுக்கள் தான் நம்மளை என்ன பண்ணுது, இன்னும் நிறைய விஷயங்களை செய்ய, சாதிக்க நமக்கு உதவியாக இருக்குது. அதனால் எந்த ஒரு பெண்களும் உங்களை டீக்ரேட்டாக நினைக்காதீங்க. பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, நான் வீட்டில் தானே இருக்கேன் அப்படின்னு யோசிக்காதீங்க. ஏதாவது உங்களாலேயும் செய்ய முடியும். ஒர்க்கிங் விமன், நான் ஒர்க்கிங் விமன் தான். ஐ எம் டூயிங் ஆல் திஸ். புரியுதுங்களா? நமக்கு டைட்டு ஷெட்யூல் தான், ஆனால் நமக்கான நேரங்கள் நம்ம எடுத்துக்கணும். குழந்தைங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோமா, கொஞ்சம் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன். ஐ எம் ஒர்க்கிங் இன் ஸ்கூல், ஒர்க் பண்ணுறோம், வரேன், நான் எனக்கான ப்ளவுஸை நானே ஸ்டிச் பண்ணிக்கிறேன். முடிஞ்ச அளவு அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் இல்லை 2 வீக்ஸ் ஒன்ஸ் ஒரு ப்ளவுஸ் தைச்சா கூட எனக்கு கிடைக்கிற டைமில் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிங் ஒரு டைமு, ஸ்டிச்சிங் ஒரு டைமு. இன்றைக்கி பாருங்கள், கொஞ்சம் மனசளவில் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஐ ஹாவ் டேக்கன் மெடிக்கல் லீவ். கொஞ்சம் என்ன மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒர்க்ஸ்லாம். ஸோ நீங்களும் உங்கள் நேரங்களை உபயோகமானதாக நீங்கள் இது பண்ணுங்கள். மற்றவங்களோட பேச்சுக்களை யோசிச்சுட்ருக்காதீங்க. மேக் யூர் டே ஹாப்பி. இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி செய்யணும், என்ன எல்லாமே நமக்கு இதெல்லாம் செப்பரேட் திங்ஸ் எல்லாம் கிடைக்கிறது. நம்ம வாங்கி நம்ம க்ரியேட்டிவிட்டிக்கு பண்ணிக்கலாம். அது நம்மளே செஞ்சு நம்ம யூஸ் பண்ணும்போது, நம்மளே தச்சு நம்ம யூஸ் பண்ணும்போது அதில் இருக்கிற சந்தோஷம் இருக்குது பாருங்கள். அதில் அது நம்ம யார் அது விலை கொடுத்து வாங்கவே முடியாது. தட்ஸ் சச் அண்ட் ஹாப்பினஸ். எல்லா பெண்களுக்கும் நான் சொல்லிக்கிற ஒரே விஷயம், தைரியமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. யாருக்காக உங்கள் சந்தோஷத்தை நீங்கள் இழந்துடாதீங்க. நீங்கள் சந்தோஷமாக இருக்க முயற்சி பண்ணுங்கள். உங்களால் முடியும். யூ கேன் சக்ஸஸ். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.